ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 320 ஏபி வந்து 32 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்பர் ஏபி 32. அதுக்கு முன்னால் நான் கூட ஏபி 32 வச்சு தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஏ போர்டு 3 பி போர்டு 2 தரமாக இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 32 வச்சு தான் ஒரே கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 32 அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்குற நம்பர் தான் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் தான் அடிச்சுட்டு வரோம். பிசி 28 நம்ம ஃபாலோ பண்ணோம், ஒன்றாந்தேதி அடித்து முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி 12 நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி 73 வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பர், அதையும் அடித்து முடிச்சிட்டான். ஏபி 44 பெண்டிங் சொல்லியிருந்தோம், அதையும் முடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 32 அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். நம்ம வந்து அதிகமாக அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண நம்பர் எடுத்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அதிகமாக எதாவது நம்பர் கொடுத்தோமோ அதை திருப்பி உங்கள் கணக்கில் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வாங்க, வரது வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துல எப்படி மட்டும் பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்ன டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பி போர்டு பாருங்கள் 9 அடிச்சிருப்பான். பி போர்டு 9 ஒரு நாள் விட்டு பாருங்கள். 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? பி போர்டு 9, அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி அடிச்சிருப்பான். இது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 7, அந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா? பி போர்டு 9 ஒரு நாள் விட்டு பாருங்கள். 9க்கு பவர் 4 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 7, அந்த 7க்கு பவர் வந்து 2 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? அதே பேட்டர்ன் தான் இப்போ நான் சி போர்டு அடிச்சுட்டு வரேன். என்னன்னா இங்கே சி போர்டு பாருங்கள் 5 அடிச்சிருப்பான். சி போர்டு 5 ஒரு நாள் விட்டு பாருங்கள். சி போர்டு அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து 2ன்னு இருக்குது. அப்போ 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7. இன்றைக்கி சி போர்டு 7 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சி போர்டு 7. ஓகேவா? சி போர்டு 7 வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 வரணும். ஏசி 87 எதுக்காகனா நம்ம வந்து ஏபி 32க்கு தான் அந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள், சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 17. இந்த ஏசி 17க்கு தான் அவன் என்ன பண்ணால் ஃபுல் பவர் வந்து 62 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏசி வந்து 17, அந்த 17க்கு தான் ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62, ஒரு நாள் விட்டு 62 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சி போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி ஒரு 97. அப்போ அந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து 42 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி நம்ம 42 அன்றைக்கி தான் நம்ம வின்னிங் கொடுத்தோம் சி போர்டு 7. ஓகேவா? அதுக்கப்புறம் சி போர்டு 7 எதுவுமே அடிக்கவே இல்லை. நம்ம வந்து ஏபி 32 வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்போ நமக்கு சி போர்டு வந்து 7, அப்போ ஏசி வந்து 87 அடிச்சிட்டானா அந்த 87க்கு ஃபுல் பவர் வந்து 32 வரணும். அப்போ ஏசி 87 அடிச்சிட்டானா ஒரு நாள் ஏபி 32 கண்ணை மூடி வைக்கலாம் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 32 அடிச்சிட்டான். ஒரு வேளை 32 அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஏசி 87 அடிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கூட ஏசி 87 அடிக்கலாம். அப்படி வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் 867 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 867. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏபி 80 வச்சு 866 சொல்லி ஒரு நம்பர் நிறுத்தி வச்சுருக்கான். அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 867 அடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த நம்பரை இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 867. ஓகேவா? அடுத்து என்னென்னா நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண எல்லா நம்பருமே அடிச்சுட்டு வரோம். திருப்பி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண நம்பர் ஏபி 45. அந்த 45 இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இன்றைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்குவாங்க. எப்படின்னா எப்பவுமே ஒரு நம்பரை பேர் பண்ணி தான் ஒரு நம்பர் பேர் பண்ணி அடிச்சுட்டு வரோம். இங்கே பிசி பாருங்கள் 21. பிசி 21க்கு 3 நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சுனா. ஓகேவா? பிசி 21க்கு பிசி 45. இங்கே ஏபி 21க்கு ஏபி வந்து 45. எப்பயுமே நம்ம கெஸ்ஸிங்கில் வரும்போது அதை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா? நம்ம ஏபி வந்து 45 வருது. அதே மாதிரி 45 வந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 457 ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சி போர்டு 7 வரதுனால 457 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஏசி பாருங்கள் 81. ஏசி 81 அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணோன்னா 81 ஸ்ட்ரைட்டாக ஏசி 81 எடுத்து பிசியில் வந்து 81 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 40. இந்த